கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கக்கூடிய, அதாவது சபேஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கான ப்ரோமோ எப்பதான் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான அப்டேட் வந்து கிடைச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம தேவா சார் இப்படி ஒரு வாய்ப்பை இவருக்கு கொடுத்திருக்காரு அப்படின்ற விஷயமும், அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய சரிகமப்பா சீனியருக்கான லெவல் இது சீசன் 5 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சூப்பரா பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும். அதுல ரொம்பவே குறிப்பா ஹைலைட்டா மக்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் மெயினா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சபேஷன் அப்படின்னு கூட இவ்வளவு சொல்லலாம். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரொம்பவே நல்லா பாடிட்டு இருந்திருக்காரு. இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய சான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவா 35 ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாரம் ஸ்பெஷல் வாரம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு தேவா சார் பாட்டுல இருக்கக்கூடிய பாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைனா பாடிட்டு இருந்திருப்பாங்க. அதுல இவரும் சபேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவர் இம்ப்ரெஸ் பண்ற வகையில ஒரு பாட்டு பாடிருக்காரு. அதாவது கொஞ்ச நாள் பொறு தலைவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா பாடி அசைத்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாவே இவர் சூப்பரா பாடக்கூடிய பர்சன் தாங்க இந்த ஒரு சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுல இவருக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா தேவா சாரோடைய ஒரு பர்ஃபார்மன்ஸும் அது மட்டும் இல்லாம ஒரு வாய்ப்புமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2015 இலங்கை வந்து தேவா சார் வந்ததாகவும் அப்போ ஒரு குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் பாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிச்சு அப்படின்ற விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு இப்போ நான் உங்க முன்னாடி பாடுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாம தேவா சார் இவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிசம்பர் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில ஒரு கான்செப்ட் நடக்க போறதாகவும் அந்த கான்செப்ட்ல நீங்க பாடணும் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காரு இவருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால ரொம்பவே சந்தோஷமா ரொம்ப ஆரவாரத்தோட ஓடி போய் வந்து பாத்தீங்கன்னா தேவா சாரை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு சபேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு என்கரேஜ் பண்ற மாதிரியும் பூஸ்ட் பண்ற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு குரூப்ல பாடிட்டு இருந்து ரொம்ப தூரத்துல பாத்துட்டு இருக்கக்கூடிய மனுஷனுடைய அவர் வாயில இருந்து நம்மள ரொம்ப அப்ளாஸ் பண்ணி நமக்கு ஒரு வாய்ப்பும் அவர் கூட சேர்ந்து பாடுறதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னும் போது யாரா இருந்தாலும் ரொம்ப உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டர்னிங் பாயிண்டா சபேஷனுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம சபேஷன் ஃபேன்ஸுக்கும் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட் என்னன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.